அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கிறோம். முதலில் அடுப்பில் விறகை அதிகமாக நாம் வைத்து கொள்ளலாம். ஒரு கடாயில் எண்ணெயை நாம் ஊற்றி வைத்துள்ளோம். நல்லெண்ணெயில் சமைப்பது நம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் நல்லெண்ணெய் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் என்பதால் நம் உடலின் சூட்டை அது தணிக்கும். எண்ணெய் நன்றாக சூடான பின்பு வெங்காயம், தக்காளி போன்ற பொருட்களை நாம் எண்ணெயில் நன்கு வதக்கி கொள்ளலாம். எண்ணெய் சற்று சூடாகட்டும். நாம் அதுவரை 5 நிமிடம் காத்திருப்போம். சிறிதளவு வடவம் சேர்த்து கொள்ளலாம். வடவம் ஒரு நல்ல பொருள். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு போன்ற குழம்புகள் வைக்கும்போது அதில் நாம் வடவத்தை சேர்த்து தாளிக்கும் பொழுது ஒரு சுவையை அது உண்டு பண்ணுகிறது என்று நாம் சொல்லலாம். இந்த வடவத்திற்கு மாறாக நாம் வெங்காயம், பூண்டை சேர்த்து கொள்ளலாம், தப்பில்லை. இப்பொழுது வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்தரிக்காய் அனைத்தையும் சேர்த்து கொள்ளலாம். இந்த கருவாட்டு குழம்பில் நாம் கத்தரிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு இரண்டையுமே சேர்த்து கருவாட்டு குழம்பு வைக்கப் போகிறோம். சிறிது நேரம் கழித்து நாம் கருவாடுடன் உருளைக்கிழங்கை சேர்த்து கொள்ளலாம். கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் நாம் கத்தரிக்காயை எண்ணெயில் நன்கு சிவக்கும்படி எண்ணெயில் வறுக்கும் பொழுது கருவாட்டு குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கும் கருவாடும் சுத்தம் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறது. கத்தரிக்காய் மற்றும் வெங்காயம் நன்கு வதங்கிய பிறகு கருவாடு மற்றும் உருளைக்கிழங்கை சேர்த்து கொள்ளலாம். அடுப்புதான் மக்கர் பண்ணுகிறது. ஏனென்றால் விறகு பற்றாக்குறையினால். இப்பொழுது நாம் தட்டை போட்டு மூடி வைத்து கொள்ளலாம். ஒரு 5 நிமிடம் கழித்து மறுபடியும் நாம் திறந்து பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த கருவாட்டு குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதற்கு காரணம் விறகு அடுப்பு. விறகு அடுப்பில் நாம் எளிய முறையில் எதை செய்தாலுமே ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு. இதன் பெயர் என்ன? காரக்கருவாடா? இப்பொழுது நாம் சேர்த்து கொள்ளலாம் உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு. எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் புளி தண்ணி கரைத்து கொள்கிறோம். என்னென்ன இதில்? குழம்பு தூள், புளி, உப்பு. ஓகே, இதையும் இதனுடன் நாம் சேர்த்து கொள்ளலாம். பாருங்கள், இப்பொழுது நாம் மூடி வைத்து விடவும். ஒரு 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வைத்து பிறகு நாம் ஒரு சுவையான கருவாட்டு குழம்பை இறக்கி வைத்து விடலாம். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் பார்ப்போம். விறகு அடுப்பில் சமைத்து சாப்பிடுவது மிக மிக ஒரு நல்ல விஷயம். ஏன், நம் மருத்துவர்களை ஆலோசிக்கும் போது கூட அவர்கள் கூட
கருவாட்டு குழம்பை சாப்பிடச் சொல்லுவார்கள். ஏனென்றால் கருவாடு ஒரு கடல் உணவு என்பதால் நம்மளுடைய உடலிற்கு தேவையான நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கருவாட்டில் இருக்கிறது. உனக்கு தான் இன்றைக்கு நம் வீட்டில் என்ன சமையல் என்று பார்த்தால், ஏற்கனவே சாதத்தை சிலிண்டரில் சமைத்து விட்டார்கள். பிறகு இந்த விறகு அடுப்பில் தற்பொழுது கருவாட்டு குழம்பு தயார் நிலையில் உருவாகி கொண்டிருக்கிறது. கடைசியாக வேர்க்கடலை துவையல் தயார் செய்கிறார்கள். ஸோ இன்றைய உணவு நமது வீட்டில் கருவாட்டு குழம்புடன் ஒரு அருமையான வேர்க்கடையில் துவையலும் இருக்கிறது. நான் சொன்னது போல கருவாட்டு குழம்பு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குழம்பில் ஒன்று. இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும் என்னவென்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கும் ஒரு லைக்கை போட்டு விடுங்கள். இப்பொழுது நாம் கருவாட்டு குழம்பை திறந்து பார்க்கலாமா? ஒரு 5 நிமிடம் கழித்து நாம் மறுபடியும் கருவாட்டு குழம்பை திறந்து பார்ப்போம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை. இப்பொழுது நாம் குழம்பு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து விடலாம். தட்டை திறக்கவும். அருமை அருமை மனம், கருவாட்டு குழம்பின் மனம் அருமையாக இருக்கிறது. இதுதான் விறகு அடுப்பின் ரகசியம். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த உருளைக்கிழங்கை அந்த கருவாடை காட்டுங்களேன், பார்ப்போம். பாருங்கள், அரைவேக்காடு என்று நாம் சொல்லலாம். பாருங்கள், இன்னும் 5-10 நிமிடம் நன்றாக கொதிக்க வேண்டும். ஓகே, மூடிவிடவும். இப்பொழுது இந்த கருவாட்டு குழம்பு அரைவேக்காட்டில் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் 10 நிமிடங்கள் கழித்து பார்த்தால் ஒரு முழுமையான சுவையான கருவாட்டு குழம்பு நிச்சயம் தயாராகிவிடும். மனமோ அருமை அருமை. கருவாட்டு குழம்பு தான். அதிலும் குறிப்பாக இந்த காரக்கருவாடு சொல்லவே தேவையில்லை. குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் பிடித்த ஒரு கருவாடு என்னவென்றால் இந்த காரக்கருவாடு. கடலோர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கருவாடு என்னவென்றால் இந்த காரக்கருவாடு என்று சொல்லலாம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கருவாடு காரக்கருவாடு. அதிலும் குறிப்பாக இந்த காரக்கருவாடை நாம் இந்த விறகு அடுப்பில் சுட்டு சாப்பிட்டால் கிடைக்கும் பாருங்கள் ஒரு சுவை. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத சுவை கருவாடை நாம் சுட்டு சாப்பிடுவதால் கிடைக்கும். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் திறந்து பார்ப்போம். வேர்க்கடலை துவையல் செய்வதற்கான பொருட்களை பார்ப்போம். புளி இருக்கிறது. புளி சிறிதளவு. காஞ்ச மிளகாய் கட்டாயம் இந்த துவையலில் நாம் சேர்க்க வேண்டும். அதனுடன் இந்த வேர்க்கடலையை போதுமான அளவு நாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். இதை எல்லாவற்றையும் சேர்த்து மிக்சியில் நன்கு அரைத்தால் உப்புடன் ஒரு அருமையான துவையல் ரெடியாகிவிடும். பட்டை மிளகாவை இப்படி நாம் அதன் காம்பை கிள்ளிவிட்டு நாம் சேர்த்துக்கொள்ளலாம். புளி சிறிதளவு சேர்த்துக்கொள்ளலாம். புளி எதற்கு என்றால் புளி ஒரு அருமையான சுவையை இந்த துவையலில் சேர்க்கும். பாருங்கள், வேர்க்கடலையில் உள்ள அந்த தோலை நாம் நன்றாக நீக்கியுள்ளோம். இப்பொழுது நாம் மிக்ஸி ஜாடியில் இதை எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். மிக்ஸி ஜாடியை
வைத்தாச்சு. அதில் முதலில் புளி பட்டை மிளகாய் சேர்த்து இருக்கிறார்கள். கருவாட்டு குழம்பு தயாராகி கொண்டிருக்கிறது. இதனுடன் வேர்க்கடலை சேர்த்து கொள்ளலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளலாம். பின்பு இதனுடன் தேவையான அளவு சிறிது தண்ணீரை சேர்த்து அரைத்து தற்பொழுது எடுத்து வருவார்கள். இந்த வேர்க்கடலை புளி துவையல் எனக்கு பர்சனலாக ரொம்பவும் மிகவும் பிடித்த ஒரு துவையலில் ஒன்று. உங்களுக்கு வேர்க்கடலை துவையல் பிடிக்குமா என்பதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இப்பொழுது மிக்சியில் அரைத்து எடுத்து வந்து விட்டார்கள். பாருங்கள், கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து காமியுங்கள் பார்க்கலாம். ஒரு அருமையான வேர்க்கடலை துவையல் ரெடியாகிவிட்டது. இப்பொழுது நாம் கருவாடையும் பார்த்து விடலாம். கருவாட்டு குழம்பையும் பாருங்கள். ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு தயாராகிவிட்டது. அதை மட்டும் காமியா பார்ப்போம். கருவாடு, இப்பொழுது நாம் கருவாடு, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காவை நாம் பார்ப்போம். மேலே தூக்கு. பாருங்கள், கருவாடு எந்த அளவிற்கு நன்றாக குக்காயிருக்கு என்பதை. உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இருந்தால் எடுங்கள் பார்ப்போம். மொத்தமாக எடுங்கள். உருளைக்கிழங்குடன் மொத்தமாக எடுங்கள். கருவாடுடன் எடுங்கள், தவறில்லை. பாருங்கள், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கடைசியாக 2-3 கருவாடை மட்டும் காண்பியுங்கள். ஒரு அருமையான கார கருவாட்டு குழம்பு தயாராகிவிட்டது. அவ்வளவுதான். ஸோ மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்று ஒரு அருமையான கார கருவாட்டு குழம்பை நாம் பார்த்தோம். நாளை என்ன சமையல் என்பதை நாளை வீடியோவில் நாம் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.